எங்கே ஒரு சைக்கோ பையன் தன்னோட மனைவி பழசெல்லாம் மறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவளுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் இருந்த போட்டோஸ் எல்லாம் அங்கே போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு அவளுக்கு சமக்கவும் வருது. உடனே அங்கே இருக்கிற போஸ்டர் எல்லாத்தையுமே கிழிச்சு போடுறா. அப்புறம் அங்கே ஒரு கொடியிலையுமே போட்டோஸை தொங்க விட்டுருக்கான். அதை அறுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவளோட மேலே வந்து பூவா விழுந்துகிட்டு இருக்கு. அப்படியே மேலே பார்க்குறா. அவங்க 2 பேரோட போட்டோஸை பெருசா போஸ்டர் அடிச்சு அப்படியே தொங்க விட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் நாடகம் ஆடிட்டு இருக்க, உனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் எதுக்காக அதை மறைக்கிற, நீ போஸ்டரை கிழிச்சிருக்க லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி காட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவ போட்டோஸ் எல்லாமே கிழிச்சு போட்டிருக்கா. பட் கீழ்பக்கமா தான் கிழிச்சிருக்கா. அவங்க 2 பேரும் பிரியிற மாதிரி இவ கிழிக்கவே இல்லை. அதை சுட்டி காட்டி சொல்லவும் இவளுக்கு கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் இவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கூட ஒரு பூஜையுமே பண்றாங்க. அங்கே அந்த சைக்கோ பையன் அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து மொத்த ஃபேமிலியுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி கூட நான் தான் பூஜையில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமாக பூஜையில் உட்கார வச்சுட்டு இருக்கான். அதுவும் கையில் விலங்கு போட்டு அவளோட நெத்தியில் வலுக்கட்டாயமாக குங்குமத்தையும் தாலியும் போட்டு விட்டுட்டு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவள் நெத்தியில் இருக்கிற குங்குமம் அந்த தாலி எல்லாத்தையுமே கலட்டி வீசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது அவன் மேலே. இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.